السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 திக்ருகளையும் 7 தடவைகள் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வருடம் முழுவதும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் கபூலாகும். அந்த அளவுக்கு சிறந்த 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் 3 மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3 திக்ருகளையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 3 திக்ருகளையும் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமமான அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய 3 திருநாமங்கள். இந்த திருநாமங்கள் அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது திருநாமம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை 7 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் யா ரஹ்மான். யா ரஹ்மான் என்ற இந்த திருநாமத்தை 7 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் யா ரஹீம். யா ரஹீம் என்ற திருநாமத்தை 7 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆக்களை கேட்போம். நாம் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகள். இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம்.